அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் ஜிபிபிஎஸ்டியோடைய சார்ட் அனாலிசிஸை பார்க்க போகிறோம். இப்போ நம்ம டே சார்ட்டை எடுத்து வச்சுருக்குறோம். டே சார்ட்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கீழே இப்போ மார்க்கெட்டோடைய அடுத்த மூவ் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ ரீசெண்டாக இருக்கக்கூடிய அந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலை வயலேட் பண்ணி மேலே போய் திரும்ப அதுக்கு ரீடெஸ்ட் கொடுத்து சப்போர்ட்டாக எடுத்து மார்க்கெட் மேலே போயிருக்குது. ஓகேங்களா, ரெசிஸ்டன்ஸ் பிகம் சப்போர்ட் ஆகிருக்குது. இப்போ சப்போர்ட்டோடைய பவரில் ஒரு இம்பல்சிவான ஒரு மூமெண்ட்டை மேலே கொடுத்துருக்குது. இப்படி கொடுத்ததுனால நமக்கு இங்கே என்னெல்லாம் கிடச்சிருக்குன்னா, இங்கே ஒரு பிஓஎஸ் கிடச்சிருக்குது, பேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கிடச்சிருக்குது. ஓகேங்களா, ஓகே. இதுக்கப்புறமும் மார்க்கெட் போகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் ஒரு சின்ன ரீடெஸ்ட்டு பின்னாடி கொடுத்துட்டு தான் அதுக்கப்புறம் மேலே போகும். அப்போ அந்த சின்ன ரீடெஸ்ட்டு ரிட்டர்ன் ஆகுதுன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் மார்க்கெட் ரிட்டர்ன் ஆகும். ஓகேங்களா, ரீடெஸ்ட் ஆகும். ஸோ அந்த ரீடெஸ்ட்டில் நமக்கு ஏதாவது என்ட்ரி கிடைக்குமா அப்படின்றத பார்க்கணும். ஓகேங்களா, அப்போ அந்த ரீடெஸ்ட்டுக்கு ஏதாவது ஒரு ரிட்டர்ன் வர்றதுக்கு ஏதாவது ஒரு காரணம் வேணும் இல்லையா? இப்போ அதுக்கு என்ன இருக்குன்னா, அதுக்கு பக்கத்திலே இது வரைக்கும் மிட்டிகேஷன் ஆகாத ஒரு சப்ளை ஜோன் இருக்குது. ஓகேங்களா, இந்த சப்ளை ஜோனை ஃபுல் ஃபோர்ஸாக வயலேட் பண்ணியிருக்குது. பட் ஆனால் அதுக்கு மேலே பாடி க்ளோஸ் வைக்கலை. அதனால் ஸ்டில் இது வேலிடு தான். ஓகேங்களா, இப்படி முழுமையான ஒரு கேண்டில் ஃபுல் பாடியை க்ளோஸ் வச்சுருந்த அப்படின்ச்சுன்னா இந்த சப்ளை முடிஞ்சது, இன்னும் பை தான் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். பட் ஒரு ஸ்வீப் பண்ணி ஒரு ரிஜெக்ஷன் கேண்டிலோடு நின்றுட்டுருக்குது மார்க்கெட்டு. ஓகேங்களா, இப்படி நிற்கிறது நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பு தான். அப்போது இங்கேருந்து நம்ம இப்படி ரீடெஸ்ட் ஆகுதுன்னா, ரிட்டர்ன் வருது அப்படின்னா, நமக்கு அதுக்குள்ளார ஏதாவது என்ட்ரி இருக்கா அப்படின்றத பார்க்குறதுக்காக தான் நம்ம இந்த வீடியோ பதிவை நம்ம ரெடி பண்ணுறோம். இப்போ வர்ற தூரம் நமக்கு கீழே இங்கே வரைக்கும் வரும், இங்கே ஒரு டிமாண்ட் இருக்குது, இங்கே வரைக்கும் வரும்னு நம்ம எதிர்பார்க்கல. ஓகேங்களா, இந்த லைன் வரைக்கும் வரும்னு எதிர்பார்க்கல. நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் வரைக்கும் வருதா அப்படின்றதுக்காக தான் நம்ம இந்த சார்ட்டை இப்போ அனலைஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா, இப்போ நம்ம டேயில் இருந்து 4 ஹவருக்கு மாறிக்கணும். ஓகேங்களா, அதுக்கு அடுத்து 4 ஹவர் என்ன சொல்லுதுங்கிறத பார்க்கலாம். ஓகே, 4 ஹவர் சார்ட். இப்போ நம்ம இந்த சிகப்பு கலரில் ஒரு பாக்ஸ் ஒன்று வருதுங்க இல்லையா? இது நம்ம டேயில் எடுத்த, அதாவது டேயோடைய சப்ளை ஜோனை எடுத்துருக்குறோம். ஓகேங்களா, அங்கே ரிஜெக்ஷன் ஆகி மார்க்கெட் நின்றுட்டுருக்குது. இது 4 ஹவரில் நம்ம பார்த்துட்ருக்குறோம். ஓகே, இப்போ இங்கே நமக்கு என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா, ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் லெவலை நம்ம ட்ராயிங் போட்டிருக்கோம். அப்போது இங்கே ஒரு ரிஜெக்ஷன் கேண்டில் மாதிரி ஃபார்ம் ஆகி நின்றுட்டுருக்குது. ஓகேங்களா, அப்போது மார்க்கெட் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. முழுக்க அதுக்கான பவரை அது இழந்துக்கிட்டு இருக்குது. அப்போது திரும்ப இங்கே வரைக்கும் ரீடெஸ்ட் ஆகுது அப்படின்னா இந்த ரெசிஸ்டன்ஸை எடுத்துகிட்டு இப்படி கூட டைரெக்டாக போகலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த ஃபேர் வேல்யூ கேப் இருக்கு இல்லையா? ஏன்னா 4 ஹவரோட ஃபேர் வேல்யூ கேப் ரொம்ப ரொம்ப வேல்யூபிளானது. ஓகேங்களா, இப்படி இதுக்குள்ளே ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வச்சு மேலே போகலாம், இவ்வளோ தூரம் போகலாம். ஓகேங்களா, அப்படி இல்லைன்னா இந்த ஜோன் இருக்கு இல்லையா? இங்கே ஒரு ஜோன் இருக்குது, ரெசிஸ்டன்ஸ் ஜோன் இருக்குது. ஓகேங்களா, இது வரைக்கும் கூட மார்க்கெட் வந்துட்டு போகலாம். அப்போ நம்ம இதில் எப்படி நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கிறது? உங்களுக்கு குழப்பம் இருக்கும் இல்லையா? என்ன அப்படின்னா, இந்த பக்கம் ரெசிஸ்டன்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறீங்க. எப்போ நான் இங்கே வரைக்கும் வருது அப்படின்னா இதில் நமக்கு ஏதாவது ஒரு கவுண்டர் என்ட்ரி தான். இது ரிட்டர்ன் வருதுனால இது ரீடெஸ்ட் ஆகிற என்ட்ரி ஃபுல்லாமே கவுண்டர் என்ட்ரி தான். 4 ஹவர் டே எல்லாம் ஒரே டைரெக்ஷனில் இருந்தால் அது ப்ரோ என்ட்ரி அப்படின்றத நம்ம சொல்லலாம். ஓகேங்களா, ஸோ கவுண்டர் என்ட்ரி அப்படின்றபோது நம்ம ரொம்ப டார்கெட்டு எல்லாம் ரொம்ப அக்யூரேட்டாக வைக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, பட் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் கன்ஃபார்ம், அதில் எந்த குழப்பமும் இல்லை. ஓகேங்களா, இங்கே வரைக்கும் கன்ஃபார்மாக வரும். அது கீழே வருதுன்னா நமக்கு அந்த டைமில் தான் நமக்கு மார்க்கெட் இண்டிகேட் பண்ணும்.
இன்னும் கீழே நான் வரப்போகிறேன் அப்படின்றது பார்க்க தான் நமக்கு தெரியும். அதுக்கடுத்து வரக்கூடிய அப்டேட்டில் தான் சொல்ல முடியுமே தவிர இப்போ நம்ம வந்து அதை வந்து நம்ம சொல்ல முடியாது. ஓகேங்களா? பட் இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் வரைக்கும் கன்ஃபார்மாக மார்க்கெட் வந்து ரிட்டர்ன் ஆகும். ஓகேங்களா? இப்போ நம்ம இங்கேருந்து 30 மினிட்ஸில் என்ன நடந்திருக்குங்கிறத பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ இங்கே வந்து ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடந்துருக்குது. தென் இந்த ரிஜெக்ஷன் கேண்டில் முழுமையாக இங்கேருந்து ஒரு க்ளோஸ் வைக்கிது அப்படின்னா சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நம்ம கிடச்சிரும் அப்படின்னு வந்து நம்ம இப்போ சொல்ல முடியாது. ஏன்னா இங்கே ஒரு ரீடெஸ்ட் கேண்டில் விழாமல் ஃபுல் ஃபோர்ஸாக வந்து ஒரு இந்த லோ லைனை ஒரு முழுமையான ஃபுல் பாடி கேண்டிலாக க்ளோஸ் வச்சிருச்சு அப்படின்னா இந்த சேஞ்ச் ஆஃப் கேரக்டருங்கிறது வேல்யூவாக இருக்கும். என்ன சொல்ல வரேன்னா, நம்ம டேயில் பார்த்த அந்த சப்ளை ஜோன் வந்து நம்ம வேலிடுன்னு சொல்லலாம். ஓகேங்களா? எடுத்து கூட காட்டுறேன். டேயில் பார்த்த ஒரு நிமிஷம், டேயில் பார்த்த இந்த சப்ளை வந்து நம்ம வேலிடுன்னு சொல்லலாம். ஆனால் இதை வந்து ஸ்வீப் வச்சுட்டு ரிட்டர்ன் வரும்போது 30 மினிட்ஸில் வந்து சேஞ்ச் ஆஃப் கேரக்டருங்கிறது ஸ்ட்ராங்காக இல்லைங்கிறது தான் இப்போதைக்கு தெரியுது. ஓகேங்களா? ஏன்னா நம்ம லோ டைம் ஃப்ரேமில் தான் என்ட்ரி போட போகிறோம். ஹையர் டைம் ஃப்ரேம் பார்த்து நம்ம என்ட்ரி போட போகிறதில்ல. ஹையர் டைம் ஃப்ரேம் சிக்னல் கரெக்டாக கொடுத்தாலும் அதுக்கடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்பாக வரும்போது அந்தந்த டைம் ஃப்ரேமும் அதுக்கான வேலையை கரெக்டாக செஞ்சால் தான் நம்ம என்ட்ரி போட முடியும். இப்போ இங்கே வந்து ட்ராப் அப்படின்ற ஒரு ரியாக்ஷன் வந்து நடந்திருக்குது. இது வந்து செல் ஆகிறதுக்கான அந்த பவரை வந்து குறைக்கும். ஏன்னா இவ்வளோ பெரிய ரிஜெக்ஷன் இங்கே இருக்கக்கூடாது, 1. 2வது இங்கே ரீடெஸ்ட்டும் விழக்கூடாது, 2. அப்புறம் இங்கே இருக்கிற ஃபுல் ஃபோர்ஸ் வந்து இந்த அடுத்தடுத்த கேண்டிலில் இல்லை. அப்படிங்கும்போது என்ன பாயிண்ட் ஆகுதுன்னா, செல் ஆகிறதுங்கிறது கொஞ்சம் இந்த இடத்துல வந்து ரிஸ்க்கு தான். ஓகேங்களா? அதாவது உங்களை வந்து கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக தான் இது நடக்குது. ஓவராலாக வந்து மார்க்கெட்டை வந்து ரீடெஸ்ட்டு கொடுத்துட்டு தான் மேலே போகணும். கோல்டு மாதிரி ரீடெஸ்ட் இல்லாமல் ஃபுல் ஃபோர்ஸாக வந்து இந்த கரன்சி வந்து மூவ் ஆகாது. ஓகேங்களா? ஸோ இப்போ எனக்கு தெரிஞ்சு நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, இந்த ஹை இருக்குங்களா, இந்த ஹையில் லிக்விடிட்டி நிறைய இருக்குது அப்படின்னா, நிறைய பேர் என்ட்ரி எதுவும் போட்டு ஸ்டாப் லாஸை ரெடி பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதுக்காக கூட இந்த ரீடெஸ்ட் கேண்டில் அங்கே போட்டிருக்கலாம். அப்போது டேயோட சப்ளைவை ஸ்டில் வேலிடாக வச்சுக்கிட்டு மறுபடி இங்கேருந்து ஒரு கரெக்ஷன் மாதிரி கொடுத்துட்டு அவங்க வந்து திரும்ப மேலே போகிறதுக்கான ஏற்பாடுகளை செய்யலான்னு எனக்கு தோணுது. ஓகேங்களா? மறுபடியும் இப்படி போயிட்டு இங்கே ஒரு ஏற்றுனாங்க அப்படின்னா என்ன ஆகுனா, இங்கே இருக்கிற எஸ்எல்லாம் காலி ஆயிரும். அதுக்கப்புறம் மறுபடியும் கன்ஃபார்ம் என்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து ஒரு நீளமாக இப்படி ஒரு சாக்கு வச்சு அங்கே ஒரு சப்ளை இல்லை ஒரு ஃபேர் வேல்யூ கேப் கிடச்சிதுன்னா அங்கே ரீடெஸ்ட்டில் என்ட்ரி எடுத்துகிட்டு கீழே வந்து நம்ம பார்த்தோல்லையே அந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் உங்களுக்கு காமிச்சிருப்பேன் நான். இந்த இடத்துல அந்த ப்ரீவியஸாக கிடச்ச ரெசிஸ்டன்ஸ் லெவல் இங்கே வரைக்கும் வந்துட்டு கூட மறுபடியும் போகலாம். அதெல்லாம் நம்ம அதுக்கடுத்த மூமெண்ட்டில் தான் நம்ம சொல்ல முடியும். பட் இப்போதைக்கு செல்லர்ஸை வந்து பயமுறுத்துறதுக்கான ஒரு மூமெண்ட் இங்கே இருக்குது. ஓகேங்களா? இப்போ ஃபுல் ஃபோர்ஸாக இங்கேருந்து சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வச்சாலும் நம்ப முடியாது. என்ன காரணம், இங்கே ரீடெஸ்ட் கேண்டில் விழுந்துருச்சு. இன்னொன்று இவ்வளோ இப்படி நீளமான ரிஜெக்ஷன் கேண்டிலை வச்சுக்கிட்டு ஒரு சாக்கு வைக்கிதுன்னா அது வந்து ரொம்ப வேலிட்னு சொல்ல முடியாது. எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஒரு சின்ன ட்ராயிங் போட்டு காட்டுறேன். இப்படி ஒரு ஃபுல் பாடி கேண்டிலாக இருக்குது அப்படின்னா இப்படி ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வைக்குது அப்படின்னா நம்ம வந்து இதை வந்து லைனாக எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அதை விட்டுட்டு ஒரு பெரிய இப்படி வந்து ஒரு பெரிய ஒரு விக்கை ஒன்று போட்டுட்டு பாடியை வந்து சின்னதாக வச்சுக்கிட்டு
இங்கே சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நான் இப்படி வைக்கிறேன் அப்படின்னா அந்த இடத்த வந்து நம்ம வந்து நம்ப முடியாது. இப்படி இந்த லைனை வந்து இப்படி சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வைக்கிறதுன்னா நம்ம நம்ப முடியாது. இதுக்கடையில் உள்ள நடுவில் வந்து ஒரு இந்த மாதிரி சொன்னேன் இல்லையா, இந்த ரீடெஸ்ட் கேண்டிலும் இங்கேருந்து பயமுறுத்துது. ஸோ வெயிட் பண்ணுங்கள். செல் எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீ கொஞ்சம் பொறுமையாக இருந்தாகணும். ஏன்னா மேலே இருக்கிற லிக்விடிட்டி கலெக்ஷன் ஆகிற மாதிரி தெரியுது. மேபி இங்கே ஒரு ஃபேர் வேல்யூ கேப் மாதிரி போட்டிருக்காங்க. பட் இது வந்து வேலிடான்னு சொல்ல முடியாது. ஏன்னா சேஞ்ச் ஆஃப் கேரக்டருக்கு அப்புறம் கிடைக்கிற ஒரு ஃபேர் வேல்யூ கேப் தான் வேலிட்னு சொல்ல முடியும். அது கிடைக்காததுனால நம்ம கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி ஆகுது. ஸோ ஓவராலாக என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, கொஞ்சம் வெயிட் பண்ணுறது பெட்டர். இன்னும் ஒரு எஸ்எல்ஸ் எல்லாம் என்ட்ரி நிறைய விழுந்திருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் எதையோ கணிச்சு அந்த சப்ளை ரியாக்ஷன் ஆகிடுச்சின்னு சொல்லி என்ட்ரி நிறையா போட்டிருப்பாங்க. ஸோ வெயிட் பண்ணுங்கள். மேபி இந்த 30 மினிட்ஸ் கன்ஃபர்மேஷன் ஸ்ட்ராங்காக இல்லாதனால தான் நான் இவ்வளோ பேசுகிறேன். இல்லைன்னா நம்ம அடுத்தடுத்து டக்குன்னு முடிச்சுட்டு போயிடலாம். மேபி வெயிட் பண்ணுங்கள். இங்கே வந்து மறுபடியும் போய் இங்கே ஒரு கரெக்ஷன் கொடுத்துட்டு 15 மினிட்ஸில் 30 மினிட்ஸில் ஒரு ஃபுல் ஃபோர்ஸாக எந்த ஒரு ரீடெஸ்ட்டும் இல்லாமல், அதாவது நடுவில் ரீடெஸ்ட் கேண்டில் இல்லாமல் ஃபுல் ஃபோர்ஸாக ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வைக்கிது அப்படின்னா நம்ம தாராளமாக டேரெக்டாக அங்கே என்ட்ரி போயிடலாம். அப்படி இல்லை கொஞ்சம் வந்து எஸ்எல் குறையணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஃபிப் எடுத்து போடுறீங்க அப்படின்னா, உதாரணத்துக்கு இது ஃபிப்பு கிடையாது, ஃபிப் எடுத்து போடுறீங்கன்னா அங்கே ஒரு மறுபடியும் ஒரு ரீடெஸ்ட் கிடைக்கும். கண்டிப்பாக ரீடெஸ்ட் கிடைக்கும். இப்படி அப்போ இதில் நீங்கள் என்ட்ரி போட்டு டார்கெட்டை இங்கே விட்டுக்கலாம். ஓகேங்களா? அப்படிங்கும்போது எஸ்எல் கொஞ்சம் குறையும். அவ்வளோதான் விஷயம். இதில் இப்போ ஜிபிபிஎஸ்டியை நம்ம முழுமையாக தெளிவாக பார்த்துட்டோம். இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். நிச்சயமாக அதுக்கான பதில் வந்து உங்களுக்கு உண்டு. வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து நம்ம சேனலில் வரக்கூடிய வீடியோக்களை பாருங்கள். சந்தேகங்கள் இருந்தால் கேளுங்க. நன்றி, வணக்கம்.